Welcome to Arika's Kitchen. Explore the foodie in you. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு யம்மி சீஸ் வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு பசும்பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா சூடாகணும். பால் கொதிச்சிடக்கூடாது. நம்ம கையை உள்ளே விட்டோம்னா டக்குன்னு எடுத்துருவோம் இல்லையா, அந்த அளவு சூடானதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம சீஸ் மேக்கிங் எப்போவுமே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு செஞ்சோம்னா நல்லா பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கணும். வினிகர் இல்லாதவங்க எலுமிச்சைப்பழ சாறு கூட சேர்க்கலாம். நம்ம ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணி நம்ம ஃபார்ம் ஆகுற சீஸ் எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துட்டே வரணும். ஒவ்வொரு தடவையும் வினிகர் ஆட் பண்ணும்போது நம்ம கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும், ரொம்ப மெதுவாக. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வினிகர் ஆட் பண்ண நம்ம பால்லேருந்து சீஸ் நல்லா ஃபார்ம் ஆகி வரும். அந்த ஃபார்ம் ஆகுற சீஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஒன்று சேர்த்துட்டே வாங்க. இந்த மாதிரி அமுக்கி விட்டிங்கன்னா அந்த ஃபார்ம் ஆகுற சீஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட சீஸ் எவ்வளோ ஸ்ட்ரெச்சியாக வருது அப்படின்னு. வித்தின் ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே உங்களோட இந்த சீஸ் மேக்கிங் ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போது நம்ம ஃபார்ம் ஆன சீஸை தனியாக எடுத்துடுங்க. நம்ம பாலை ரொம்ப சூடு பண்ணல இல்லையா, ரொம்ப மிதமான ஒரு சூட்டில் தானே வச்சுருந்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த ரிமைனிங் இருக்கிற வாட்டரை நல்லா சூடு பண்ணணும், ஆனால் கொதிக்க விட்டுறக்கூடாது. உங்களுக்கு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ சீஸ் நல்லா சால்ட்டியாக இருக்கும். நம்ம தண்ணி நல்லா சூடுபடுத்துனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த சீஸை இந்த சூடான இந்த தண்ணியில் நம்ம போடணும். போட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா அமுக்கி விடுங்க. நம்ம நல்லா சூடான இந்த தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகி இன்னும் ஸ்ட்ரெச்சியாக ஆகுறது நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அந்த சூடான தண்ணியில் நம்ம சீஸை டிப் பண்ணி கையில் எடுத்து நல்லா டைட்டாக புளியணும். எந்த அளவு அந்த சூடான தண்ணியில் அந்த சீஸை டிப் பண்ணி எடுத்து அமுக்குறீங்களோ அந்த அளவு உங்களோட சீஸ் நல்லா ஸ்ட்ரெச்சியாக வரும். உங்களால் முடிஞ்ச அளவு நல்லா இழுத்து புளியணும். பட் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ஸ்டெப் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நல்லா அமுக்குறதுனால நம்ம சீஸ் துருவும் போது நல்லா ஈஸியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எந்த மோல்டில் வேணுமோ அந்த மோல்டில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு மோல்டு இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் ரேப் கூட பண்ணிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சீஸ் ரொம்ப ஈஸியாக தயாராகிடுச்சு. கடையில் வாங்குற சீஸை விட வீட்லேயே நீங்கள் சீஸ் பண்ணுறது ரொம்பவே ஹெல்தி, ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் துருவணும்னு நினச்சிங்கன்னா 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து துருவிக்கலாம். நீங்களே சீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களால் பீட்சா, பாஸ்தா எல்லாமே நீங்களே பண்ணிடலாம். ஸோ ஆரிகாஸ் கிச்சனோட குவிக் டிப், இந்த சீஸ் பண்ண இந்த ரிமைனிங் வாட்டர் இருக்குது இல்லையா, இது ரொம்பவே ஹெல்தி. இதை நீங்கள் புலாவ், வெரைட்டி ரைஸஸ், அப்புறம் சூப், கிரேவி இதெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சீஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.